ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஆவிக்குரிய ரேடார். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல. எபிரேயர் 11வது அதிகாரம் 27வது வசனம். 1941 வருடம் டிசம்பர் மாதத்தில் ஜெர்மனின் விமானப்படை தாக்குதலால் பிரிட்டிஷ் படைகள் நிலைகுலைந்து போகும் நிலையில் இருந்தனர். ஆனால் ரேடார் என்னும் ஓர் இரகசிய கண்டுபிடிப்பு தான் போரின் போக்கை மாற்றியது. அந்த கருவியின் கண்டுபிடிப்பால் பிரிட்டிஷ் விமானப்படை வீரர்கள் எதிரி விமானங்களை இரவிலும் பனிமூட்டத்திலும் பார்க்க முடிந்தது. ரேடியோ தொலை அளவுமுறை கருவிதான் ரேடார் என அழைக்கப்படுகிறது. ஸ்காட்லாந்தின் இயற்பியல் வல்லுநரான அலெக்சாண்டர் வாட்சன் வாட் என்பவர் இரு உலகப் போர்களுக்கும் இடையேயான காலகட்டத்தில் இதை கண்டுபிடித்தார். குறுகிய ரேடியோ அலையை செலுத்தி மோதச் செய்து விமானம் செல்லும் பாதையை கண்டறியலாம் என 1935 வருடத்தில் அவர் காண்பித்தார். பிறகு எவ்வளவு தூரத்தில் விமானம் பறக்கிறது என்பதையும் அதால் கண்டறிய முடிந்தது. ரேடார் கண்டுபிடிக்கப்படும் முன்னரே மிக குறுகிய ஒலி அலைகளை கொண்டு வவ்வால்கள் இதே நியதியை பயன்படுத்தி வருகின்றன. அதன் மூலம் பறக்கும் பூச்சிகளை கண்டறிகின்றன. தாங்கள் பறக்கும் பாதையில் மற்ற பொருட்களோடு மோதாமல் தப்பித்து விடுகின்றன. கிறிஸ்தவனின் ரேடார் தான் விசுவாசம். தீய சக்திகளோடு போராட உதவும் இரகசிய ஆயுதம் அது. அதை வைத்து சாத்தானின் அந்தகாரத்தையும் அதைரியத்தின் இருளையும் தாண்டி அதரிசனமானவரை அவன் பார்க்க முடியும். கிறிஸ்தவ ஆவிக்குரிய ரேடாரை பயன்படுத்தும் விதத்தை ஜார்ஜ் முல்லர் அறிந்திருந்தார். உதாரணமாக 1877 வருடத்தில் அமெரிக்காவிற்கு அவர் கப்பலில் சென்ற பொழுது பயங்கர பனிமூட்டம் ஏற்பட்டது. கியூபெக் நகரில் அவர் கலந்து கொள்ளவிருந்த கூட்டத்திற்கு சரியான நேரத்தில் செல்ல முடியாத நிலை உண்டானது. கப்பல் தலைவனின் அறைக்கு சென்றார். அவரும் ஒரு கிறிஸ்தவர்தான். கடந்த 57 வருடத்தில் தான் கலந்து கொள்ள வேண்டிய எந்த கூட்டத்தையும் தவறவிடவில்லை என்று சொல்லி பனிமூட்டம் கலைந்து கப்பல் சரியான நேரத்தில் சென்று சேரும்படி தன்னோடு சேர்ந்து ஜெபிக்க அவரை கேட்டுக்கொண்டார் முல்லர். இவ்வளவு பனிமூட்டம் இருக்கும்போது இப்படி நீங்கள் கேட்பது நியாயமா என்று கப்பல் தலைவன் கேட்டார். உடனே அவர், நான் பனிமூட்டத்தை பார்க்கவில்லை, என் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையையும் கட்டுப்படுத்துகிற தேவனை பார்க்கிறேன் என்று கூறினார் முல்லர். அரைகுறை மனதோடு முல்லரோடு அவர் முழங்காலிட்டார். தான் அந்த கூட்டத்திற்கு செல்ல வேண்டியிருந்ததை சொல்லிவிட்டு, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இந்த பனிமூட்டம் 5 நிமிடங்களில் கலைந்து போகச் செய்யும் என்று ஜெபித்தார். அவர் ஜெபித்து முடித்ததும் அந்த கப்பல் தலைவன் ஜெபிக்க தயாரானார். உடனே முல்லர் அவருடைய தோலை தட்டி, நீங்கள் ஜெபிக்க வேண்டாம் என்றார். கப்பல் தலைவன் ஏன் என்று கேட்டபோது, முதலில் நீங்கள் இப்படி நிகழும் என நம்பவே இல்லை, இரண்டாவது பனிமூட்டமும் கலைந்து விட்டது என்று கூறினார். அவர்கள் இருவரும் அந்த அறையை விட்டு வெளியே வந்தபோது பனிமூட்டம் உண்மையிலேயே கலைந்திருந்தது. ஆண்டவர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டு உடனே பதிலளிக்கின்ற தேவன் என்பதை நிரூபித்து விட்டார். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.